Welcome students. Today we discuss electrical power and electrical energy. Electrical power and energy. It's okay. So already in lower classes பவர்னா என்ன, எனர்ஜினா என்னன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த 3 டேர்ம் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒர்க், பவர், எனர்ஜி இல்லையா? வாட் இஸ் எனர்ஜி? த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். நம்ம லோயர் கிளாஸில் தரவாக படித்த ஒரு விஷயந்தான். எனர்ஜிங்கிறது கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். சரி, ஒர்க்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு எவ்வளவு எனர்ஜி அதில் செலவாச்சு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒர்க்கும் எனர்ஜியும் ஒன்று தான் இல்லையா? ஸோ எனர்ஜிங்கிறது ஒரு வேலை செய்வதற்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்பட்டுச்சு, ஒர்க்குங்கிறது ஒரு வேலையை செய்வதற்கு எவ்வளவு எனர்ஜி எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இல்லையா? சரி, அப்போ பவருங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா தே ஹாவ் பவர், த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ ஆல்ரெடி இதெல்லாமே நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணதுன்னா லோயர் கிளாஸஸில் ஒர்க், பவர், எனர்ஜியை நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இட்ஸ் ஓகே. டுடே வி டிஸ்கஸ் எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே மெக்கானிக்ஸ்னு ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம படிச்சிருப்போம் லோயர் கிளாஸஸில். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே படிக்கிறோம். So let us consider, I choose the conductor. This is the conductor. They have resistance R. It is connected with battery. It is connected with battery. So the battery value V ன்னு எடுத்துக்கிறேன். If the battery is on, the current flowing through the conductors. It's okay. அப்போ how can you calculate the electrical power of this electrical system? ஸோ எப்படி நான் எலக்ட்ரிக்கல் பவரை கால்குலேட் பண்ணுறேன்? ஸோ ஆல்ரெடி வி நோ த ஃபார்முலா இல்லையா? ஸோ பவருக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் வி கால்குலேட் தி எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம பவருக்கான ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னா dW divided by dt. If the small amount of work in a small interval of time, ஸோ அதுக்கான பவருக்கான ஃபார்முலாவும் நம்ம P is equal to dW divided by dtன்னு எடுத்துக்கிறேன். சரி, வாட் இஸ் dW? we know that in lower கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். dWங்கிறது v dot dq இல்லையா? ஸோ ஆல்ரெடி we know the formula v is equal to w by q. ஸோ அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிவன் சிச்சுவேஷனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேட்டரியை ஆன் பண்ண உடனே சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இது நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ சார்ஜஸ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் இல்லையா? ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். அப்போ கண்டிப்பாக அங்கே ஒர்க் டன் நடந்திருக்கும் இல்லையா? ஓகே. அப்போ அந்த ஒர்க் டன்கான ஃபார்முலா தான் P is equal to dW divided by dt. So to calculate the power, dW கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். So power is equal to, already we know the formula dW by dt. Substitute the value of dW. So dW divided by dt. So dW ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So v dot dq divided by dt. What is dq by dt? இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபார்முலா தான் இல்லையா? dq by dtக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? கரண்ட் I is equal to dq by dt. அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு v into I. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் ஆஃப் த சிஸ்டம்கான ஃபார்முலா P is equal to v into I. இட்ஸ் ஓகே. இது ஒன் ஆர் 2 டைம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் ரப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக்கல் பவர் ஆஃப் த சிஸ்டமில் ஒரு கிவன் கண்டக்டர்ஸ் வழியாக நமக்கு அதில் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அதோடைய பேட்டரியோடைய வோல்டேஜை வின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த கண்டக்டர்ஸோடைய ரெசிஸ்டன்ஸை ஆர்னு எடுத்துக்கிட்டோம்.
அப்போ இந்த பேட்ரி வழியாக நமக்கு எவ்வளோ பவர் டெலிவர் ஆச்சு அப்படின்னா P is equal to V into Iன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிவன் கண்டக்டர்ஸ் வழியாக எவ்வளோ பவர் டெலிவர் ஆகிருக்கும் இல்லை எவ்வளோ பவர் லாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா we know the formula V is equal to I into R. ஓகே, அப்போ அந்த கிவன் ஈக்குவேஷன்ஸில் நான் வியோட வேல்யூக்கு பதிலாக I into R சப்ஸ்டியூட் பண்ணுறேன். we get the answer P is equal to வியோட வேல்யூக்கு பதிலாக IR சப்ஸ்டியூட் பண்ணால் I square R. இல்லை மேபி எனக்கு I is equal to V by Rன்னு தெரியும் இல்லையா. ஸோ அகெயின் டு ரீஅரேஞ்ச் ஈக்குவேஷன் நான் ஐயோட வேல்யூக்கு பதிலாக V by R சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா we get V square by R. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பவர்க்கான ஃபார்முலா தான். பட் எந்தெந்த சிச்சுவேஷனில் ஒரு கிவன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ஒரு பேட்டரியில் எவ்வளோ பவர் டெலிவர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு P is equal to V into I. இல்லை ஒரு கிவன் கண்டக்டர்ஸ் இந்த கிவன் கண்டக்டர்ஸ் வழியாக எவ்வளோ பவர் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஹீட் டிசிபேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் நம்ம I square R கண்டுபிடிக்கலாம். மேபி எனக்கு வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா P is equal to V square by R. இதை கால்குலேட் பண்ணி நம்ம பவரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒன்ஸ் ஒரு கிவன் சர்க்யூட்டில் நம்ம பவர் கால்குலேட் பண்ணியாச்சுனாலே அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ எனர்ஜி நம்ம ஆல்ரெடி பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஸோ டு ரீஅரேஞ்ச் இஸ் ஈக்குவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆர் ஒர்க் எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். ஸோ பொதுவாக பவருடைய எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம பவருடைய எஸ்ஐ யூனிட் வந்து வாட்டில் சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை சொல்லும்போது வாட், டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். பட் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோடைய வேல்யூ வாட் செகண்ட்ஸில் சொன்னோம் அப்படின்னா அதோடைய நியூமெரிக்கல் வேல்யூ இஸ் வெரி லார்ஜ். ஸோ தே கேன் பி கன்வெர்டட் இன்டு வாட் ஹவர். ஸோ செகண்ட்ஸை நம்ம என்னவா மாற்றிக்கிறோம் அப்படின்னா வாட் ஹவருக்கு மாற்றிக்கிறோம். ஸோ அதுவுமே அதோடைய வேல்யூ இஸ் வெரி வெரி லோ. ஸோ இப்போ நம்ம பொதுவாக எனர்ஜியை கிலோ வாட் ஹவரில் சொல்கிறது வழக்கம். ஸோ இப்போ 1 கிலோ வாட் ஹவருங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் சொன்னோம் அப்படின்னா வாட் அப்படிங்கிறது யூனிட், ஹவர் அப்படிங்கிறது டைமுடைய செகண்ட்ஸ் இல்லையா. ஸோ இப்போ 1 ஹவரை நம்ம செகண்ட்ஸ்லாம் மாற்றினோம் அப்படின்னா 60 into 60 36 இல்லையா, 336 0 into 1 கிலோ. 1 கிலோங்கிறது 10 to the power 3 இல்லையா. ஸோ இப்போ சிம்பிளாக நமக்கு we get the answer 36 into 10 to the power 5 ஜூல். இது 1 கிலோவாட் ஹவருடைய யூனிட்டை நம்ம ஜூலில் சொல்லியிருக்கோம். நிறைய இடங்களில் நமக்கு ஒன் வேர்ட்ஸில் மேபி யூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ராக்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது எப்படி அதை நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான். ஸோ இது நம்மளுடைய என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கொஷின்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். விச் யூஸ் மோர் எனர்ஜி the 250 watts TV set in 1 hour or 120 watts toaster in 10 minutes. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிவி வந்து எவ்வளோ வாட்ஸில் இருக்குன்னா 250 வாட்ஸில் இருக்குது. அதாவது 250 வாட்ஸுங்கிறது எதாவது நமக்கு இன்டிமேட் பண்ணுதுன்னா அந்த டிவி 1 ஹவர் ஓடிச்சு, 1 ஹவர் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ வாட்ஸ் செலவாகும் அப்படின்னா 250 வாட்ஸ் செலவாகும். அதே இது இந்த 1200 வாட்ஸ் இன் டோஸ்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டோஸ்டர் 1 ஹவர் ஓடிச்சுனா தான் 1200 வாட்ஸை செலவு பண்ணும். பட் இந்த டோஸ்டர் யூஸ்ட் இன் 10 minutes தான். அப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எதில் நமக்கு அதிகமான எனர்ஜி டெலிவர் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி வி நோ த ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம்.
ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை எடுத்துக்கிறேன்னா டிவி எடுத்துக்கிறேன். டிவி. ஸோ டிவி இன்கேஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அதோடைய எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய பவர் இன்ட்டு டைம். பவர் கொடுத்துட்டாங்க 250 வாட்ஸ். ஒரு மணி நேரம் ஓடிச்சுன்னா அது 250 வாட்ஸ். அப்போ எவ்வளோ நேரம் ஓடுது? அதுலேயும் 1 மணி நேரம் தான் ஓடுது இல்லையா? அப்போ இன் 1 ஹவர் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ 1 ஹவருக்கு அப்போ எவ்வளோ எனர்ஜி அதில் செலவாயிருக்கு அப்படின்னா 250 ஜூல், 250 வாட் ஹவர். நம்ம வந்து யூனிட் இன் ஹவரில் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம என்னவா மாற்றிக்கிறோம் அப்படின்னா வாட் ஹவருக்கு அதை மாற்றிக்கிறோம். ஸோ வாட் ஹவருக்கு 250 வாட்ஸ் அதோட எனர்ஜி செலவாயிருக்கு. சரி, இப்போ ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ரெண்டாவது கொஷின் வந்து டோஸ்டர் இல்லையா? ஸோ டோஸ்டர் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் இன்ட்டு டைம் தான். ஸோ அதோடைய பவர் கொடுத்துட்டாங்க. பவர் வந்து எவ்வளோன்னா 1200 வாட்ஸ். ஆனால் அது எவ்வளோ நேரம் தான் ஓடுது? 10 நிமிஷம் தான் ஓடுது இல்லையா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸை நான் இங்கே ஹவருக்கு மாற்றுறேன். ஸோ இப்போ 1/6 10 மினிட்ஸை இன் ஹவருக்கு மாற்றுறேன் அப்படின்னா ஸோ நான் 1/6ன்னு நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதை கட் பண்ணால் எவ்வளோ வருது? இஸ் ஈக்குவல் டு 200 வாட் ஹவர். 200 வாட் ஹவர் இல்லையா? 200 வாட் ஹவர். சரி, வாட் ஹவர்னால் WH வாட் ஹவர், இங்கேயும் வாட் ஹவர். அப்போ எதில் நமக்கு அதிகமான எனர்ஜி செலவாயிருக்கு? டிவியில் தான் செலவாயிருக்கு இல்லையா? ஏன்னா டிவி வந்து 250 வாட் ஹவர் யூஸ் ஆகிருக்கு. பட் டோஸ்டர் வந்து 200 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ என்ன புரிஞ்சிக்கக்கூடாதுன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய எனர்ஜி, அதாவது அதோடைய பவர் அதிகமாக இருந்தால் அதிகமான எனர்ஜி செலவாகணும்னு நினைக்கக்கூடாது. அது எவ்வளவு டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் யூஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் பல்ப் இஸ் ரேட்டட் 220 volt and 1000 watts which is operated in 110 volt. The power consumed will be. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு பல்ப் நான் இமேஜினேட் பண்ணுறேன். இந்த பல்ப் வந்து எவ்வளோ வோல்ட்டில் ஃபங்க்ஷனேட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ வோல்ட்டில் ஃபங்க்ஷனேட் ஆகுதுன்னா 220 வோல்ட்டில் ஃபங்க்ஷனேட் ஆகுது. இதோடைய வாட்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 100 வாட்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து V1 வச்சுக்கிறேன், இதை வந்து P1 வச்சுக்கிறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே பல்பில் நான் யூஸ் பண்ணக்கூடிய வோல்ட்டை வந்து 110 வோல்ட்டாக மாற்றுறேன். 110 வோல்ட்டாக மாற்றுறேன். அப்போ இதை நான் V2ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இதில் எவ்வளோ பவர் டெலிவர் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. P2 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம பவர், ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா P1 is equal to V1 square divided by R. P2 is equal to V2 square divided by R. இதில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த கிவன் ரெசிஸ்டன்ஸ், இந்த கிவன் பல்புடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து கூட நான் P2 கண்டுபிடிக்கலாம். பட் அதை விட ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கும். ரெசிஸ்டன்ஸ் கூட கண்டுபிடிக்க வேண்டாம். P2 divided by P1. ஸோ P2ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம். V2 square divided by R. P1ஓட வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் அப்படின்னா R divided by V1 ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ இப்போ இந்த R கேன்சல் ஆகிருதா? அப்போ நமக்கு வோல்டேஜ் தெரியும். அதை வச்சு நான் எதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா P1 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கவனிங்க. V2 வந்து நமக்கு 110 வோல்ட் இல்லையா? அப்போ 110 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை V1 எவ்வளவு? 220 இல்லையா? 220 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா 12100 டிவைடட் பை 48400. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். 121 484ஆல் கட் பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும். ஓகே. இப்போ கொஞ்சம் கவனிங்க. நமக்கு P2 தான் வேணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி P1 அந்த பக்கம் கொண்டு போகிறேன்னா 1/4 இன்ட்டு P1ஓட வேல்யூ பாருங்கள் 100 வாட்ஸ். அப்போ 4ஆல் கட் பண்ணினா we get 25 வாட்ஸ். அப்போ P2ஓட வேல்யூ
நம்ம 110 வோல்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் டெலிவர் ஆகக்கூடிய பவர் எவ்வளோன்னா 25 வாட்ஸ், 25 வாட்ஸ் வந்து டெலிவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சம்ஸை நீங்கள் ரொம்ப டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். Hope you will enjoy the video. Thank you.